நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சு ரொம்ப ஃபேமஸான படம் பாகுபலி. அதில் வரக்கூடிய ஃபேமஸான கேரக்டர் சிவகாமி கேரக்டர். இவங்க ராஜ்யத்தை ஆளக்கூடிய இந்த விதம், அதாவது ரூலிங் பவர் அண்ட் ஒரு கொள்கைகளை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய அந்த நெறிமுறைகள், இது எல்லாமே வந்து அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கு ஒரு பெருசாக ஒரு அட்ராக்ஷனையும் இன்ஸ்பிரேஷனையும் ஏற்படுத்தியிருக்கு. என்னடா அது இன்றைக்கி சினிமா கேரக்டர்ஸ் பற்றி பேச நினைக்கிறீங்களா? ஒரு குட்டி சேஞ்சாக நம்மளுடைய மார்க்கெட்டிங்கை வந்து சினிமா கேரக்டர்ஸை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லெசன் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இன்றைக்கி வீடியோவில் பிராண்ட் அத்தாரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். பிராண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது உங்கள் பிராண்டுக்கான லீடர்ஷிப் குவாலிட்டியை பில்ட் பண்ணுறது. அதாவது சிவகாமி கேரக்டர் எப்படி ஒரு கமெண்டை பாஸ் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுவாங்க அண்ட் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்கிறது. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை உங்கள் பிராண்டில் எப்படி நீங்கள் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சிவகாமி கேரக்டர் ரொம்ப போல்டான கேரக்டர். பிரின்சிபல்ஸை கடைப்பிடிப்பாங்க. ஒவ்வொரு கொள்கைகள்லையுமே வந்து நெறிமுறைகளை கடைப்பிடிப்பாங்க. எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருந்துப்பாங்க. அது எப்படிப்பட்ட நேர்மை அப்படின்னா, ஒருத்தர் வந்து முன்னாடி இருந்தாலும் சரி, முன்னாடி இல்லைனாலும் சரி, யார் பார்த்தாலும் பார்க்கலைனாலும் ஹானஸ்டியை வந்து தவறாமல் கடைப்பிடிக்கிறவங்க. முக்கியமாக அவங்களால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதை கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. ஏன் பிராண்ட்ஸ்லாம் வந்து சிவகாமி கேரக்டர் இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கணும் அப்படின்னா, இவங்களுக்குன்ற ஒரு மரியாதையை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி மூலமாக. அதே மாதிரி தான் உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களுக்கான மரியாதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். முக்கியமாக இவங்கனால என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்க முடியுமோ இவங்களுடைய ராஜ்யத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வந்து என்ன வேல்யூபிளான விஷயங்கள் கொடுக்க முடியுமோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதையும் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். சிவகாமி கேரக்டர் பிரின்சிபலை கடைப்பிடிச்சாங்க, அதாவது கொள்கைகளை கடைப்பிடிச்சாங்க. நீங்களும் அதே மாதிரி பிரின்சிபல்ஸை கடைப்பிடிக்கணும். எங்கள் பிராண்டுக்குன்னு இந்த மாதிரியான பிரின்சிபல்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கடைப்பிடிக்கணும். லாஸ்ட்டாக வந்து ஹானஸ்டி, அதாவது யார் பார்த்தாலும் பார்க்கலினாலும் இவங்க ஹானஸ்ட்டாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட அவங்க கண் முன்னாடியும் சரி, அந்த பக்கமும் சரி, நீங்கள் வந்து ஹானஸ்டியை பில்ட் பண்ணணும். பிராண்ட் அத்தாரிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுவும் சிவகாமி கேரக்டர் மூலமாக இன்ஸ்பயரான பிரின்சிபல்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, கிளாரிட்டி ஆஃப் வேல்யூஸ். சிவகாமி கேரக்டர் வந்து அவங்களுடைய பிரின்சிபல்ஸில், அந்த கொள்கைகள்லையும் அவங்க வேல்யூபிளான விஷயங்கள், அந்த வேல்யூஸ்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு பிராண்டாக இருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பிரின்சிபல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிளியர் மிஷன் இருக்கணும். எந்த நோக்கத்திற்காக நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். அண்ட் வேல்யூபிளான விஷயங்கள், நீங்கள் என்னென்ன மாதிரியான வேல்யூஸை நீங்கள் கொடுக்க முடியும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். உதாரணமாக டவ் ரியல் டைம் பியூட்டி கேம்பெயின். அதாவது இந்த கேம்பெயின் மூலமாக அவங்க என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்கள் அழகு, கருப்போ வெள்ளையோ எதாக இருந்தாலும் அதுதான் உங்கள் அழகு, அதுதான் உங்களுடைய ரியல் டைம் பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாடி பாசிட்டிவிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. பாடி ஷேமிங் விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டியில் நிறைய இருக்கும். அதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாடி எப்படி இருக்கோ அதுதான் நம்மளுடைய அழகு அண்ட் அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. நம்பர் 2, கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட். சிவகாமி கேரக்டர் எப்பயுமே அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் அவங்களுடைய டெசிஷன்ஸ் மூலமாகவும் எப்பயுமே கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பிராண்டாக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமர் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, அந்த கஸ்டமர் சர்வீஸில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க ஏதாவது ஒரு கொரிஸ் கேட்டாங்க அப்படின்னா அந்த கொரிஸ்க்கு கரெக்டாக ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பதில் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. அண்ட் கமிட்மெண்ட்டுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகுறீங்க இல்லையா, இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பெஸ்ட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. இப்போது ப்ராடக்ட் குவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து நீங்கள் எந்தெந்த வகையில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அந்த கமிட்மெண்ட், இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட். உதாரணமாக ஆப்பிள் வந்து எப்பயுமே அவங்களுடைய ப்ராடக்டோட டிசைன்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு யூஸரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து யூஸருக்கான இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடுது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்களுக்கான அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகிடுது. நம்பர் 3, ஏர்னிங் லாயல்ட்டி த்ரூ ஆக்ஷன்ஸ். சிவகாமி கேரக்டர் எப்பயுமே அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்கள்லையுமே, நேர்மையாக செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்கள்லையுமே வந்து அவங்களுக்கான நம்பகத்தன்மையை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பிராண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸாக இருக்கட்டும்,
இல்லை அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸை கடைப்பிடிக்கக்கூடிய விதமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கான லாயல்ட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். உதாரணமாக அமேசான் எப்பயுமே அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸை அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு சிறந்த முறையில் கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்கான டிசைன்ஸை நிறைய வெரைட்டிஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஈஸி ரிட்டர்ன்ஸு அண்ட் அதே மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை ஒரு கஸ்டமர்ஸ்க்கு எந்தெந்த வகையில் சௌகரியமாக ஏற்படுத்த முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலமாக எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கான லாயல்ட்டி அப்படிங்கிறது தானாகவே பில்டப் ஆகிக்கும். எப்படி சிவகாமி கேரக்டர் தனக்கான ஒரு அத்தாரிட்டி, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பிராண்ட்ஸும் அவங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப ஹையாக இருக்காங்க. அந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப பாப்புலரான பிராண்ட் டெஸ்லா. இவங்க எப்படி அவங்களோட அத்தாரிட்டியை பில்ட் பண்ணாங்க அப்படின்னா, இவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எப்படி இனோவேட்டிவாக கொடுக்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதுமையாக எப்படி அவங்களுடைய கன்சியூமருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தாங்க. அண்ட் கன்சிஸ்டன்சி இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் மாற்றம் கொண்டு வரலாம், ஆடியன்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான வேல்யூபிளான விஷயங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல ஒரு கன்சிஸ்டன்சியை வச்சுருந்தாங்க. அண்ட் இதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் விஷன் இருந்துச்சு. அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த விஷன் அவங்கக்கிட்ட இருந்ததுனால தான் இவங்க அத்தாரிட்டியை ஈஸியாக பில்டப் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான பிராண்ட், இந்தியன் பிராண்ட் டாட்டா. இவங்களோட அத்தாரிட்டி எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எத்திக்கல் ப்ராக்டிஸ் மூலமாக, அதாவது எல்லா விஷயங்களையுமே நேர் வழியில் சரியான முறைகளில் கடைப்பிடிக்கிறதுனாலையும், அண்ட் அவங்களுடைய கன்சியூமரை தான் ஒரு முதன்மையாக வச்சுருப்பாங்க. அந்த கன்சியூமர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுறது மூலமாக இவங்களோட அத்தாரிட்டியை ஈஸியாக பில்டப் பண்ணிட்டாங்க. ஃபைனலி இந்த பிராண்ட் அத்தாரிட்டியை இந்த சிவகாமி கேரக்டர் மூலமாக நம்ம இன்ஸ்பயர் பண்ணி எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ அதில் 3 பாயிண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். முதல்ல கிளாரிட்டி ஆஃப் வேல்யூஸ். நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு வேல்யூபிளான விஷயங்கள் நீங்கள் என்ன ஆஃபர் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். அந்த கிளியர் விஷன் இருக்கணும். இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாலே உங்களுக்கான அத்தாரிட்டி பில்டப் பண்ண முடியும். செகண்ட் ஒன் கன்சிஸ்டன்சி அக்ராஸ் ஆல் சேனல்ஸ். நீங்கள் எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரியான ஆன்சர்ஸ் கொடுக்கணும், ரிப்ளை கொடுக்கணும். ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டுக்கு ஒரு சரியான முறையில் நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்கணும். என்றைக்குமே ஒரு ஆடியன்ஸ் கிட்ட நீங்கள் ஒரு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிடக்கூடாது. எல்லா கமெண்ட்டுக்குமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். அவங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பதில் கொடுக்குறீங்க, அண்ட் நீங்கள் கஸ்டமர் சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களால் ஒரு பெட்டரான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்க முடியுது, உங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி உங்களால் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுது டே டு டே, அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட், இதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். தேர்ட் ஒன் லாயல்ட்டி த்ரூ ஆக்ஷன்ஸ். நீங்கள் உங்களுடைய பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் மூலமாக உங்களுடைய ஹானஸ்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த உங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த ப்ராமிஸை நீங்கள் காப்பாற்றணும். அண்ட் நீங்கள் நடந்துக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த ஹானஸ்டியை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணிங்கனாலே உங்களால் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கான அந்த அத்தாரிட்டியை ஈஸியாக பில்டப் பண்ணிக்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் சிவகாமி ரூல் புக் மூலமாக எப்படி உங்கள் பிராண்டுக்கான அத்தாரிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.